According to Hooke's law, stress is directly proportional to strain in எழுதலாம். இந்த proportionality symbol remove பண்ணிட்டு we can introduce one constant. கரெக்டா? அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் நத்திங் மாடுலை ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாடுலை ஆஃப் எலாஸ்டிசிட்டி அல்லது மாடுலஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று யங்ஸ் மாடுலஸ், ரெண்டாவது ஷியர் மாடுலஸ், மூணாவது வந்து பல்க் மாடுலஸ். இந்த வீடியோவோட அல்டிமேட் கோல் என்னென்னா ரெண்டாவது டைப் இருக்குது பார்த்தீங்களா, ஷியர் மாடுலஸ். அதை பற்றி ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் அனலைஸ் பண்ணுவோம். ரைட், இப்போது நம்ம வந்து ஷியர் மாடுலஸை பற்றி தான் அனலைஸ் பண்ணுறோம். இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு this மாடலை ஆஃப் எலாஸ்டிசிட்டி. நம்ம ஷியர் மாடலஸை பற்றி மட்டும்தான் அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுப்போம் ஜி. யங்ஸ் மாடலஸ்னா ஒய், ஷியர் மாடலஸ்னா ஜின்னு கொடுப்போம் இன்டு ஸ்ட்ரெயின். ரைட், இப்போது இதோட இம்பார்ட்டன்ஸ் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி புரிஞ்சிக்கணுன்னா ஒரு சினாரியோவுக்குள்ளே நம்ம போவோம், ஒரு நிகழ்வுக்குள்ளே போவோம். இங்கே வந்து என்கிட்ட ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுன்னு வச்சுப்போம். அதோட ஹைட்டு ஹெச். இப்போது இது மேலே ஒரு பெரிய புயல் காற்று அடிக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணுங்கள். அந்த புயல் காற்றோட ஒரு பகுதி வந்து மேலே வந்து டேன்ஜென்ஷியலாக ஆக்ட் ஆகுது. இந்த மாதிரி நிறைய அந்த புயல் காற்று எல்லா டைரெக்ஷன்லையும் இந்த மாதிரி தள்ளும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த டேன்ஜென்ஷியலாக எப்படி டேன்ஜென்ஷியலாக எவ்வளோ காற்று அது மேலே தள்ளுது அதை பற்றி மட்டும்தான் அனலைஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து ஷியரிங் ஃபோர்ஸ் இல்லைனா ஷியரிங் மாடலஸ் இல்லைனா டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ், டேன்ஜென்ஷியல் மாடலஸ் ஏதோ ஒன்று நம்ம வந்து பேர் கொடுப்போம். டேன்ஜென்ஷியல் ஷியரும் ஒரே மீனிங் தான். நம்ம இந்த டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகிறோம். நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், பட் டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸை மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ரைட், இப்போது புயல் காற்று அப்படியே வீசுது. அந்த பில்டிங்க்கு மேலே டேன்ஜென்ஷியலாக அந்த காற்றுனால ஒரு டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. அப்படியே அந்த டேன்ஜென்ஷியலாக அந்த பில்டிங்கை புஷ் பண்ணுது. புஷ் பண்ணால் என்ன ஆகும், அப்படியே பில்டிங் இந்த மாதிரி சாயும். கரெக்டாக? பில்டிங் சாஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும், அப்படியே இங்கே டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா பில்டிங் சாய ட்ரை பண்ணும், சாயாது. ரைட், இப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த எக்ஸ்டர்னல் ஷியரிங் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இன்னொரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும். அதுக்கு பேர் தான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எஃப்ஆர்ன்னு கொடுக்குறேன். இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த ஷியரிங் மாடலஸ் இருக்குது பார்த்தியா, ஷியர் மாடலஸ் இல்லைன்னா டேன்ஜென்ஷியல் மாடலஸ், இதோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் இந்த பில்டிங்குக்கு? அதுதான் என்னுடைய கேள்வி. இந்த ஷியர் மாடலஸோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன யூஸ், என்ன பயன், என்ன நடக்கும், அதுவும் ஒரு கேள்வி. ரைட், இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் பை ஏரியா. என்ன ஃபோர்ஸு, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஈக்குவலன் டு ஜி இன்ட்டு ஸ்ட்ரெயின்னு எழுதலாம், ஷியர் மாடுலஸ். இப்போது எகெயின் ஐம் கம்மிங் பேக், ஷியர் மாடுலஸோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூவும் அதிகமாக இருக்கும். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படியே இந்த பில்டிங்கை புல் பண்ணி அப்படியே ஸ்டேபிளாக வைக்க ட்ரை பண்ணும். அப்போ பில்டிங் சாயாது. எகெயின் ஐம் டெல்லிங், ஜியோட வேல்யூ ஷியர் மாடுலஸோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டியாக நிற்கும். இப்போது ஸ்க்ரீனில் ஒரு சில மெட்டீரியல்ஸோட ஷியர் மாடலஸோட வேல்யூ கொடுத்துருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா அலுமினியம் 25, பிராஸ் 36, காப்பர் 42, கிளாஸ் 23, அயன் 70, லெட் 5.6, நிக்கல் 77, ஸ்டீல் 84. அதே வுட்டு பாருங்கள் 10. இப்போது இதில் அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஷியர் மாடுலஸோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலும் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத விட ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மேக்ஸிமம் நம்ம வந்து பில்டிங் யூஸ் பண்ணுறது ஸ்டீலை யூஸ் பண்ணோம், அதோட வேல்யூ 84. அதே மாதிரி அயனும் யூஸ் பண்ணுவோம், அயன் ராட் 70. அதே மாதிரி வுட்டுக்கு வாங்க பார்க்கலாம் 10. ஏன்னா நம்ம வுட்டை யூஸ் பண்ண அப்படியே பெரிய பில்டிங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, காற்று வந்து அப்படியே சாஞ்சிடும். ஏன்னா அதோட யங்ஸ் மாடலஸ் வேல்யூ ரொம்ப கம்மி. அதோட யங்ஸ் மாடல்ஸ்ன்ற பாருங்க, ஷியர் மாடலஸோட வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்.
ஷியர் மாடுலஸோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸும் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த பில்டிங்கை அப்படியே அந்த காற்று புஷ் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டு அதை வந்து ஸ்டெபிலிட்டியாக நிற்க வைக்காது. ஏன்னா ஷியர் மாடுலஸோட வேல்யூ கம்மியாக இருக்குது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷியர் மாடுலஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இந்த வேல்யூவாக கொடுத்துருக்கேன். ரைட், கம்மிங் பேக் டு த ஃபார்முலா, ஃபோர்ஸ் பை ஏரியா இன்ட்டு ஜி இன்ட்டு எப்சிலான். இப்போது ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, மறுபடியும் அதே ஃபார்முலா, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஜி. ஸ்ட்ரெயினோட வேல்யூ என்ன? சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன் சொல்லலாம். சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இப்போது நான் வந்து டயக்ராமுக்கு வரேன். இங்கே பாருங்களேன், பில்டிங் இந்த மாதிரி ஒரிஜினல் பொசிஷனில் இருந்துச்சு. ரைட், முதல்ல ஒரே பில்டிங் இருந்துச்சு. காற்று அடித்ததுக்கப்புறம் என்னாச்சு? பில்டிங் சாஞ்சிருச்சு. ஏதோ ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் ஆச்சா? சி, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிடுச்சு. எக்ஸ்ன்னு கொடுப்போமா? ரைட், எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸுக்கும் மூவ் ஆகிடுச்சு. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். சி, கரெக்டாக? இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து தீட்டான்னு சொல்லலாம். ஸோ சேஞ்ச் இன் டைமென்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரிஜினல் பொசிஷனில் இருக்கிறது அப்படியே இங்கே வரைக்கும் போயிடுச்சு. இதை வந்து சேஞ்ச் இன் டைமென்ஷன் சொல்லலாம். சேஞ்ச் இன் லென்த். ஒரிஜினல் டைமென்ஷனை வந்து இதோட ஹைட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ரைட், இப்போது சேஞ்ச் இன் டைமென்ஷன் பை ஒரிஜினல் டைமென்ஷன். வாங்க ஃபார்முலாவுக்கு, எஃப் ஆர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா ஜி இன்ட்டு சேஞ்ச் இன் டைமென்ஷனை வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணலாம், டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷனை வந்து ஹெச்ன்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஆப்போசிட்டு அட்ஜசண்ட்டாக இருக்குது. கரெக்டாக ஆப்போசிட்டை வந்து எந்த அளவுக்கு பில்டிங் சாஞ்சுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் சாஞ்சுது, ஒரிஜினல் டைமென்ஷன் வந்து அதை ஹைட்டை கன்சிடர் பண்ணலாம். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் நமக்கு ட்ரிக்னோமெட்ரியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டியில் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் tan தீட்டா. இந்த ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டுக்கு பதிலாக என்ன போடலாம்? tan தீட்டான்னு எழுதலாம். tan தீட்டா. இப்போது ஒரு முக்கியமான விஷயம், இஃப் தீட்டா இஸ் ஸ்மால், theta is small, which means below 15 degree. நமக்கு தெரியும் அதோட வேல்யூ tan theta will be approximately equivalent to theta, close to theta தான் இருக்கும். எப்போ 15 டிகிரி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த தீட்டா, அந்த நேரத்தில் இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணலாம்? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா இஸ் ஈக்குவல் ஜி. tan தீட்டாக்கு பதிலாக வெறும் தீட்டா போட்டுக்கலாம், ஏன்னா ஒரு வேலை தீட்டா வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா. நவ் ஷியர் மாடுலஸோட வேல்யூவை மட்டும் கண்டுபிடிங்க. ஜி இஸ் ஈக்குவல் டு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. இந்த தீட்டாவை கீழே கொண்டு வந்துருவோமா? தீட்டா. திஸ் இஸ் த ஃபார்முலா. அண்ட் ஆல்சோ எஸ்ஐ யூனிட்டை பார்த்தோன்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஷியர் மாடுலஸ் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். வெரி சிம்பிள். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் பிலோ அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஏன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடிக்கடி இந்த மாதிரி வீடியோ போகிறதுக்கு நமக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ரைட், தேங்க்யூ ஸோ மச்.